பாவிகளை ஊர் ஜனங்க மத்தியில நிக்க வச்சே தண்டனை கொடுக்கணும். பட்ட பகல்ல பெத்த புள்ள பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வாழைக்குலையை வெட்டுற மாதிரி வெட்டி இருக்கானே, ஆள இப்படியே காம்பச்சா என்னையா நியாயமா இருக்கு? யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சின்னத்துரை பட்டப்பகலில் சின்னசாமி கவுண்டர் என்பவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இது வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாகிவிடும். இவருக்கு விதிக்கப்படும் தண்டனை மற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்பா, நீ சின்னசாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா? சத்தியம்ங்க. ஏன்பா கொலை பண்ண? அது எங்க குடும்ப விஷயங்க. சரி சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாங்க. என்ன? எங்க அம்மா எனக்கு பழனியில முடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. ஐயா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா. சரிங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் 14 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன். அம்மா 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 பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பழனிக்கு தான் நீ போக முடியாது. அந்த பழனி முருகன் இங்க வர்றதுக்கு எந்த சட்டமும் தடை போட முடியாதுடா. நீ தகப்பனுக்கே பாடம் சொன்னவன், என் மகன் தகப்பனை கொண்டவனுக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறான்ப்பா. இனிமே அவருக்கு நீதான் பார்த்தோன்னு. இங்க வாப்பா, உட்காரு. இங்க வாயா. முருகா, ஏண்டி அழற? உங்க அண்ணன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு யார் தலையும் அறுத்துட்டு ஜெயிலுக்கு போகலடி. அம்மா போயிட்டு வாப்பா. என் உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை உங்க அப்பா தன்னோட என்ன அழைச்சுக்கிட்டாருன்னா தங்கச்சியை மட்டும் கைவிட்டுடாதப்பா. காப்பாத்து. வா. என்ன காத்தமுத்து, என்னாச்சு? இன்னும் ஒரு அடி தோண்டா தண்ணி பீச்சிட்டு வந்துடும். சந்தோஷம், எப்படியோ தண்ணி வந்தா சரி. ஆமா, மத்தவங்க எங்க போயிருக்காங்க? எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. ஆனா இதே கிணத்து தண்ணியில கைய கால அலம்பிக்கிட்டு தான் சாப்பிட போகணும்னு வெறியோட வெட்டிட்டு இருக்கேன். சரி, வேலைய பாரு. ஐயா, போன காரியம் என்னாச்சு? அதை ஏஜமா கேக்குறீங்க? நம்ம காத்தமுத்து கிணறு தோண்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து பாவம் அந்த கிணத்துக்குள்ளேயே சமாதி ஆயிட்டான். அட பாவமே. தங்கச்சல மாதிரி அழகா இருப்பா. வாழ வேண்டிய வயசுல கட்டின புருஷனை காவு கொடுத்துட்டு அவ கதறல பார்த்தா கல்லஞ்சு கூட கரைஞ்சிடுங்க. இனி அவ கதி என்னடா? ஆறுதல் சொல்லி உதவி செய்ய ஐயா வர தகவலையும் சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் பணம் கொடுத்தா நிலபணம் வாங்கிட்டு பொழைச்சுக்கிறதா சொல்லிட்டா. புரிஞ்சுக்கிட்டாளா? வெள்ளச்சிலைய விடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. விளங்காமலே சொல்லுவா. ஆக காத்தமுத்து கிணறு சரிஞ்சு செத்துட்டான்னு ஊரை நம்ப வச்சிட்டீங்க. நம்பித்தானுங்களே ஆகணும். இல்லன்னா காத்தமுத்து கதியா அவங்களுக்கும். ஐயா நாகசாமியா, வா ஐயா வா. பச்சை புறாவை பத்தி இப்பத்தான் நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆமா, வேட்டை எப்படி இருந்தது? 2 தாங்க கிடைச்சது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டாந்த. டேய் பாண்டியா. ஐயா. வழக்கம் போல இத சூப்பு வச்சிரு. சரிங்க. வரட்டுமா? சரிங்க. ஏண்டா பச்சை புறான ஐயா இவ்வளவு பிரியமா சாப்பிடுறாரே, என்ன விஷயம்? அடையா, கட்டு கட்டா முருங்கக்காய் சாப்பிட்டாலும் பச்சை புறா கால் தூசிக்கு ஆகாது. தெரிஞ்சுக்கிட்டியா?
தெரியலையே. இடிச்ச புளி இன்னும் அவசரம் பிறந்தவனாச்சே. அடி பாவி, உன் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் கூட சூடு ஆறல. என்னடி இது அலங்காரம்? யாராவது பார்த்தா காரி துப்புவாங்க. என் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் சூடு கூட ஆறலன்னு சொன்னியே, அதுக்குள்ள என்ன அனுபவிக்க ஒருத்தன் தூது விட்டுருக்காண்டா. அவ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். யாரடி அவன்? பெரிய பண்ண. எனக்கு ஏதாவது அண்ணா, என் குழந்தைய மட்டும் ஆளாக்கி விட்டுடு. அந்த பெரிய பண்ணைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எடுத்துட்டு போ, எடுத்துக்கிட்டு. ஐயா, அண்ணே, அந்த அம்மாசி பையன் நம்மளுக்கு எதிராக காரியம் பண்றான்னு தகவல் வந்திருக்கு. கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன ஏதுன்னு விசாரிக்க. எசமா கும்பிடுறானுங்க. பாப்பா, எங்க உன்னை அலையே காணும்? அறுவடை சமயமாச்சுங்களே, வேலை சரியா இருந்தது. வயலுக்கு போற வழியில என்ன பேச்சு நின்னு போச்சு? அம்மாசி, நல்ல பாம்ப சாமியா நினைக்கிறவங்களுக்கு அது பல்லுல இருக்கிற விஷத்தை பத்தி பயமே இல்லை. அதை யமனா நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டதும் கை கால் உதறும், கதிகலங்கி போகும். ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான். என்ன சொல்ற? எசமா, நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம். அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூறு கிளப்பலாமா? யாரோ வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருளிங்க இது. உங்களை பத்தி நான் அப்படி பேசியிருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க. இந்த இடுப்பு துண்டை போட்டு தாண்ட முடியுமா? தாண்டனுங்க. என்ன முடிச்சு? இது ஆலத்தம்மன் கோயில் பிரசாதமுங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா சமூகத்துக்கு குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார். ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு உள்ளூர் வாசி. இத பட்டாமணி எதுகிட்ட எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? எழுதின மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டான்டா. யசமா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்கேசமா. உனக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் தான் தண்டனை. அவங்க முடிவை அவங்க தான் தேடிக்கணும். அதுதான் என் கொள்கை. இத பாரு, கயிறு, கத்தி, விஷம், இது மூணுல ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து அது மூலமா உன் உயிரை போக்கிக்கலாம். ஆலோசனை ஐயா. கித்தார, தப்பட்ட, சங்கு, பச்சை ஓலைக்கெல்லாம் சொல்லிடு. சரிங்க. அவசரம். நான் இப்பவே போய் தண்டோரா போட்டு அமாசியோட சாவை பத்தி சொல்லிடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு சாக போறான். ராத்திரி 10 மணிக்கு தண்டோரா போட்டா ஊர் சந்தேகப்படாது. இந்த ஊர்ல பெரும்பாலும் இயற்கையா சாகுறதுன்னு எல்லாருக்கும் தெரியுமுங்க. கேட்டியா அம்மாசி? நாளைக்கு ராவு காலம் முடிஞ்சதும் உன் சிதைக்கு நான் தீ வச்சிடறேன். நான் தாத்தா போறேன். ஆனா கண்டிப்பா உனக்கு முடிவு கட்ட எவனாவது வராம இருக்க மாட்டா. இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கிட்ட? தொடப்பக்கிட்ட பிஞ்சு போயிடும். நாசமா போறவனே, குழியில போறவனே, பாடுபாவி பாயில.
சாமி 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 வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் எல்லாம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போர்டில் எழுதி வச்சிருக்கிற? அதை தடுத்து விட்டான். சாப்பாடு போடப்படும் எழுத சொன்னேன். அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீ மாதிரி தான் இருக்கு உன் போர்டு. நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காப்பி போடுண்டா. போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா சிங்களா ஸ்பெஷலா சதாவா? ஸ்பெஷல். ஆமா ஸ்பெஷல். ஸ்பெஷல் கொண்டாடா கொண்டாடா. அண்ணாத்த, இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வர்றோம். கத்தி கேட்கலையே. வரல அப்படி மடக்கனே. அவ்வளவுதான். இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருவிட்டு ஒருத்தன் தெனாவுட்டா போறான்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களை கொல்ல எவ்வளவு ஒருத்தன் கத்தியும் கையும் அலைகிறானோ. அவனை நீங்க பாத்தீங்களாடா? பார்க்கத்தான் போனோம். உங்க ஆள்னு தெரிஞ்சு முதல் சொருவு இங்க சொருவிட்டான்னா அதனாலதான் திரும்பி வந்துட்டோம். வாங்க, அவன் யாருன்னு பாத்தரலாம். நீங்க எதுக்கு ஏஜமா? நம்ம ஆட்களோட போய் அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறோம். சொல்லாதீங்க, செய்யுங்கடா. கணக்கிறமே காதுல விழுதுல. கழுத கூட தான் கணக்குது. எவ்வளவு திமிரு பாத்தியா? ஊர் விட்டு ஊர் வந்த பரதேசி பைய உள்ளூர்காரங்களை பார்த்து கழுதேங்கிறான். கழுதே மேல்ரா கம்நாட்டிங்க. கம்நாட்டிங்களா? இப்ப நீ வீண் வம்பு எடுத்திருக்க. இல்லன்னா கத்தி இடுப்புல சொருகிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா? கத்திய என் இடுப்புல தான் சொருவிருக்க. உன் வயிற்றுலயா சொருவிருக்க? விட்ட அதையும் செய்வேன். நீ உடனடியா எங்க பண்ணைகிட்ட வந்து நீ யாரு என்னங்கறத விளக்கமா சொல்லு. பண்ணையாவது தொன்னையாவது உன் பண்ணைக்கு விளக்கம் வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்றான் மூதேவி. பண்ணைய பார்த்து தொன்னேங்கிறான். டேய் மாரி மன்னாரே, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உத்தரவு வரலையே. உத்தரவு என்னடா உத்தரவு? போய் உதங்கடா. உதங்கிடா. அனாவசியமா நீங்க ரத்தம் சிந்தறத நான் விரும்பல. மரியாதையா போயிடு. என்னடா மிரட்ட? கத்தியோட ஊருக்குள்ள தெரிஞ்சவன் நீதானா? யார கொலை செய்ய? செஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். ஓ, டேய், இவன் இடுப்புல இருக்கிற கத்தியை பிடுங்கிட்டு தூண்ல கட்டுங்கடா.
என்ன அடிச்சாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் கத்தியை தொட்டாங்க, அதான் கோவம் வந்துருச்சு. கத்திய தொட்டாதான் உனக்கு கோபம் வருமா? என் கத்தியை நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்ப வெளியில எடுக்கிறனோ அப்ப என் எதிரியை கொண்டுட்டு தான் திரும்பி உள்ள வைப்பேன். அப்படி யார கொலை பண்ண அலைகிற? எங்க அப்பனை கொலை பண்ண சின்ன துறைய. இப்போ அவன் எங்க இருக்கான்? ஜெயில்ல. இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான். அவனை வாசல்லே தீர்த்துட்டு தூக்குக்கு போயிடுவேன். அப்படியா? அப்ப எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? காட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். காட்டுலயா? காட்டுல 2-3 நாளைக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காரணம், மோகினி நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்கே வேலைக்கு சேர்ந்துற. அப்ப திங்க சோறும் தங்க இடமும் தருவீங்களா? நிச்சயமா. அப்ப செய்யறேன். டேய், ஐயா இவனை கூட்டிட்டு போய் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. வாங்க வாங்க. நாகசாமி.